அடுத்த 3 பால் தான் அவருக்காக போட்டாரு. அடுத்த 3 பால் வந்து அவன் கேப்டனோட மூளை ஆரம்பிச்சிக்கல போடுப்பா அப்படின்னு மூளை வந்துச்சு. அது வரையும் அதுவே மூளை இல்லை. 20 வருஷம் கிரிக்கெட்ல மூளை இல்லாத ஒரு ஆள் அப்படின்னா அஞ்சு. இந்த பேர் எப்படி வந்து நிறைய பேர் தெரியாதான். இல்ல டவுட்ல கேட்டாங்க, திருப்பி அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறோம். அதுக்காக சொல்றாரு கிச்சு. அஞ்சு அப்படின்னு என் பேர் வந்ததுன்னா இந்த பால் முடிவு சொல்றேன். ஒரு ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு, ஆனா மீட் ஆகல. அஞ்சு ஒரு பால் அப்படின்னு என் பேர் வந்ததுன்னா முன்னொரு காலத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி அது போல மேட்ச் ஆடும்போது நான் பவுலிங் கத்துக்கணும், நான் வேறு விழுங்க அப்படின்னாரு. மறுபடியும் ஒரு ரிவர்ஸ், ஆனா இந்த பால் வைடு கொடுத்துட்டாரு. அம்பையர் சிறப்பான அம்பையருங்க. அவர் கொடுத்தாருன்னா அது நீங்க ரிவ்யூ கூட பண்ண முடியாது. ரிவ்யூ போறீங்களா இல்லையா? டிஸ்கஷன் ரிவ்யூவா? ரிவ்யூ உதயம் நின்னா ரிவ்யூ கண்டிப்பா 2 வருங்க ஒரு மேட்சுக்கு கம்பல்சரி. கதையை முடிச்சுடுவேன். அவர் இருந்தாருன்னா அக்யூரேட்டா கொடுப்பாரு. அஞ்சு வந்தாரு, ஆனா போலிங் போட கத்துக்கணும், ஓவர் கொடுங்க அப்படின்னாரு. முதல் பாலே வந்தாரு, போட்டாரு 6. அடுத்த பால் 6. சரி இந்த பால் வந்து வேலி கட் பண்ணலாம் அப்படின்னு போது ஒரு பால் மிராக்கலா போட்டாரு. சரி ஓகே 2 பால் கை வேலை போல அப்படின்னு 3 பால் 2 6 போட்டுறாரு. அடுத்த 3 பால் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேள்விக்குறி. அந்த 3 பால் ஒரு பிளேயர் 6 அடிச்சாரு. அவன் வந்து அந்த பிளேயர் வந்து அவனுக்கே தெரியாத ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லுங்கயா. ரிவ்யூ போயிடுச்சுங்க. இந்த மாதிரி அவர்லாம் கொடுத்தாருன்னா ரிவ்யூ அது இன்னும் ஒரு லைன் பண்ண கூட வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு போய் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருக்காருங்க போன வருஷம் அவரு. அன்னைக்கு அவர் பேர் 5 ஆரம்பிச்சாங்க. 5 6 போட்டாரு. இன்று வரை 5. அதே பால் அதே ஷாட் ரன் அவுட்டா? அடுத்த ரிவ்யூ ரெடி ஆயிடுன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ இல்லைங்க, ஒரு வைடுக்கு பண்ண ஒரு தப்ப ஒரு பெரிய விக்கெட்டுக்கு ஒரு ரிவ்யூ போயிருக்கலாம். ஆனா நடுவர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நடுவர் கரெக்டா இது ஒரு ரிவ்யூ எடுத்துருந்தா ஒரு க்ளோஸ் கலா இருந்திருக்கும். இதே மாதிரி ரிவ்யூ வந்து என்ன பண்ணாருன்னா ஆஸ்திரேலியா கேப்டன் டிம் பெயின் என்ன பண்ணாருன்னா வைடு பால் ரிவ்யூ கேட்டாரு. அடுத்த பால் வந்து கிளீன் எழுப்புறது அது ரிவ்யூ அவருக்கு இல்லை. அதனால வந்து அவங்க மேட்சே அவங்க தோத்து போனாங்க. மறைமுக ஏன் பிச்சாரா பச்சை கலர் ஜெர்சியை போட்டுன்னு ஒரு முயற்சி தீனா கிட்ட இருந்து. ஆனா அதை ஒரு டாட் பாலா மாத்திருக்காரு அருண். நல்ல ஒரு போலிங். அதாவது டிஃபன் வாங்க எல்லாம் வாங்குங்க. டிஃபன் வந்து தூக்கி போட்டாருங்க ஒரு ஆஃப் கட்டர். சாவித்திர கொஞ்சம் வரீங்க தூக்கி போட்டாரு. அடிச்சுக்கோ அப்படின்னு ஒரு ஆஃப் கட்டர் போட்டாரு. நல்ல ஒரு ஷாட்டுக்கான ட்ரை. 2 பேரும் நல்லா ஓடுவாங்க. 3வது ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு த்ரோ. 2 கையில ஒரு ரன் 2ஆ மாத்திட்டாங்க. 3வது ரன்னுக்கான ஒரு ட்ரை இருந்துச்சு, ஆனா த்ரோ கரெக்டா வச்சிட்டாரு. நல்ல ஒரு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாருங்க லெக் சைட்ல. சிறப்பான ஒரு பாலா இல்ல, நல்ல பால் தான், ஆனா வைடா போயிடுச்சு. அது கொஞ்சம் ஓவரா டேன் ஆயிடுச்சு பால்.
அம்பரின் சிக்னலுக்காக வெயிட் பண்றோம். மறுபடியும் ஒரு அகல +1 வைடா போட்டிருக்காங்க. SRH வைட் ஓவர் த்ரோ எக்ஸ்ட்ரா அப்படிதான் ஒரு 15 ரன் வந்துருவாங்க. ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ராலே போட்டாங்க இது வரைக்கும். மறுபடியும் ஒரு ரிவர்ஸ், மறுபடியும் ஒரு வைட். மீண்டும் 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 எதிரி உங்களுக்கு எதிரி. தீனா வெளியே வாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, வண்டி வந்துட்டோம். தீனா கொஞ்சம் ஸ்பீடா, இப்போதான் நீங்க 8 போடுற மாதிரி பொறுமையா வந்து இருக்கீங்க. இன்னும் ஸ்லோ பண்ணிட்டாரு. மறுபடியும் ஒரு ரிவர்ஸ். இது ரைட் பால். ராட் பாலோட முடிச்சிருக்காரு இந்த ஓவரை. 47 இலக்கு பெருசாயிட்டே போதுங்க. 5 ஓவருக்கு 47. பவர் பிளேல விக்கெட்டை விழுந்தாலும் அதுக்கப்புறம் ஸ்டெடியா ஆடிட்டு இருக்காங்க ஜிடி. காது அந்த டீமுக்கு சிறப்பா ஆடிட்டே இருக்காரு. அவரோட டார்கெட் 50 ரன் அடிக்கணுங்க மேட்சுக்கு. ஒரு மேட்சுக்கு 50 ஒரு 3 50 அடிக்கணும். அதுக்காக இது வரைக்கும் சிறப்பாக ஆடிட்டு இருக்காரு பரத். அடுத்த ஓவர் யாரு? சச்சின். கொஞ்சம் ஃபீல்டிங் செட் பண்ணுங்க சீக்கிரமா. சொல்லு மணி. சிறப்பான பந்து வீச்சுங்க. நல்ல ஒரு தடுப்பாட்டுங்க தீனா கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்ல பரத், போலர் சச்சின். ஒரு நல்ல ஷாட் மடக்கி லெக் சைட்ல தடுக்க முடியுமா? அப்படி பிலிப்ஸா அவர் மாதிரி பறக்கலான்னு பார்த்தாரு, கொஞ்சம் தடுக்கி விழுந்து பறந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ். பார்த்து பண்ணுங்க, கீழே வந்தீங்கன்னா கால் பறந்துக்கு போகுது. லெக் சைட்ல கொஞ்சம் பள்ளமா இருக்கும், அது கொஞ்சம் ஃபீல்டிங்ஸ்லாம் பார்த்து பண்ணுங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க பரத் கிட்ட இருந்து. டீம் 50 மேல ரீச் பண்ணிட்டாங்க. 6 ஓவருக்குள்ள 50 ரீச் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு பேட்டிங் ஜிடி கை கூட தட்ட மாட்டாங்க. 50 ரன் அடிச்சிருக்காங்க அவங்க டீம் பிளேயருக்கு, டீம் மெம்பர்ஸ் எல்லாம் மந்தமா இருக்காங்க. அச்சாருங்க திருப்பி மாணி அதே இடம் அதே ஃபீல்டர் இந்த வாட்டி பிடிச்சிட்டாருங்க. நல்ல ஒரு த்ரோ. 2 ரன்னா 2 அந்த வந்து காத்து எதிர்காலத்துல த்ரோ அடிக்கிறது கஷ்டம். அதுக்கு ஒரு 3 பிளேயர் இருக்காங்க. மாநாடு, சச்சின், மாரி, இவங்களாம் நல்லா த்ரோ அடிக்கிறவங்க அந்த டீம்ல. எதிர்காலத்துலயும் நல்ல ஒரு த்ரோ அடிக்கிற 3 பிளேயர். ஜிடி பொண்ணு சாப்பிட்டு வந்துட்டுக்கிறாங்க. அப்படியே அந்த மண்ணுறாங்க கை சாப்பிட்டு ஒன்றும் ஏறி போய் அடிக்க பார்த்தாரு. ஆனா பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குன்னு ஒரு பவுன்ஸ் சச்சின் கிட்ட இருந்து டவுன் த ட்ராக் வந்தா அதுதான் ஒரு சிம்பிள் பில். அந்த மெத்தோடு தெரிஞ்சு வச்சிருந்த சச்சினுக்கு எல்லாம் தெரியும். கரைச்சி கொடுத்துருக்காருங்க. மறுபடியும் ஒரு ஃபுல் ஷாட், ரன் அவுட்டா. நல்ல ஒரு ஃபீல்டு குமார் கிட்ட இருந்து. அவ்வளவுதான்
இந்த ரன் வந்து ஸ்டிக்லேயே வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வர நல்ல ஒரு ஃபீல்டிங். அடுத்த ஆட்டக்காரர் அஜித் தீனா வெளியே போறாரு, அஜித் உள்ள வராரு. ஒரு ரன் அவுட் மூலமா ஒரு விக்கெட். நல்ல ஒரு பேட்டிங் தீனா கிட்ட இருந்து. புகாரி ஏன் வந்து லூஸ் அடிக்கிறான் சேர்க்கலாம். போன வாரம் மேட்ச் விளையாடுக்கிறாங்க, அவன் பேட் எடுத்துன்னு போயிடனா அதனால சேர்க்கலாம். இதெல்லாம் நான் இது தெரியல, இப்படிதான் சொன்னாங்க. இருக்காங்க அந்த மேட்ச்சு இல்லையே. இருக்காருங்க, அவர் லாஸ்ட்ல பவர் உக்காண்டாருங்க. வர ஒரு பாலம் என்னங்க ஷாட் இது, ஒரு பாலம் யோசிச்சு ஆடுறாருங்க அவங்க டீமுக்காக. ஓரா 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 55 55 5 5 5 5 6 கடைசி 2 ஓவர் 5 கீர் சேஞ்ச் பண்ணுவாங்களா, ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி. இல்லைன்னா எஸ்ஆர்எச் நல்லா பிடிச்சி போடுவாங்களா, 70 ரன்னுக்குள்ள போடுவாங்களா, ஒரு 60 ரன்னுக்குள்ள பிடிப்பாங்களா பார்க்கலாம். அடுத்த பந்து வீச்சாளர் மாநாட்டு என்கிற சின்ன 6 ஓவருக்கு 55 ரன். என்ன வைக்கிறாங்க வராங்க. லூசு காத்து டிஃபன் எத்தனை வராங்க, லூசு காத்து பொங்கல் எத்தனை வராங்க. ஷூ வராரு. பொங்கல் உங்க பேரே பொங்கல், நீங்க பொங்கல் சாப்பிடலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு ஷாட் ரிவர்ஸ் விட் அவுட்டா, ஆகிட்டாரு. உட்காந்து ஆடினாரு. எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆட்டக்காரர் கோபால் ஸ்ட்ரைட்லயே அடிப்பாங்க 6 காத்து வேற கோபாலுக்கு ஒரு சாதகமா இருக்கு. இப்போ எங்க இப்ப இல்ல, அடுத்த ஓவருக்கு வரும் அவருக்கு, அது வரைக்கும் அவர் இருக்கணும் உள்ள. இப்போதைக்கு போலருக்கு சாதகமா இருக்கு காத்து. கேகேஆர் எவை கேப்டன் சொல்றேன், கேகேஆர் சென்னை கேப்டன் பாஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சவே கோபால் அடிப்பாரா ஒரு 6. செப்டிக் ஆயிட போதுரா. ரன் அவுட்டா, மறுபடியும் ஒரு ரன் அவுட். அவுட்டு கோபாலு ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு ஒரு விக்கெட்டு. நான் தான் சொன்னேன், குமார் தான் அந்த ஆட்டத்தையே மாத்துறாங்க எஸ்ஆர்எச் அவங்க ஃபீல்டிங் மூலயமா. இந்த ஓவரை மாநாடு சிறப்பா போட்டு இருக்காருங்க. அடுத்த ஆட்டக்காரர் சரத், ஸ்ட்ரைக்ல அஜித் வந்திருக்காரு. அவரு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். விக்கெட்டை இறந்துனே இருக்காங்க ஜிடி. இந்த 2 விக்கெட்டும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விக்கெட். ஜிடில மகேஷ் இருக்காரு, மகேஷ் இறங்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்கோர் பெருசா போகும். மகேஷ் வேற அந்த டீமுக்கு தெரியல, ஒழிச்சு வச்சிருக்காங்க போல. லாஸ்ட் ஒரு ஓவருக்கு ஒழிக்கிறாங்க. நல்ல ஒரு தடுப்பாட்டம் அஜித் கிட்ட இருந்து. இப்ப சிரன் கிட்ட அண்ணங்கிட்ட போய் தம்பி பேக்கப் இருக்காரு. அண்ணன் அடிடா அப்படின்னாரு, ஆனா அடிக்கல தம்பி.
ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா அது ஸ்ட்ரைட்டா போல்டுலயே அடிச்சிச்சு பால் வந்து. மாநாடு மேட்சை மாத்திட்டாருங்க இந்த ஓவர்ல. ஒரு நிமிஷம். லெக் அம்பர் வந்து ஸ்டிக்குனால நிலுங்க, நீங்க வந்து கிரீஸுக்குனால நிலுங்க. அவங்க கேமரா மறைக்கிறது அதெல்லாம் ஒண்ணுங்கிற ஒரு நாலேஜ் ஒன்றும் எடுக்கணும். மறைக்கிறோமே மறைக்கிறோமே. எதிர்பார்த்த ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டாருங்க. கிச்சி எதிர்பார்த்த ஒரு வந்துட்டாங்க, தலைவன் வந்துட்டாங்க. வெயிட்டிங். அவன் இடத்துல அப்படியே இருக்கணும். ஆஃப் சைட்ல இவரை வச்சுக்கினே நான் சொன்னேன், விராட் கோலி மாதிரி ஒரு எவ்வளவோ சொன்னேன் என் தலைவனை அப்படின்னு. ஆஃப் சைட்ல இறக்குங்கன்னா இறக்க மாட்டீங்க. என் தலைவனை இறக்குனீங்கன்னா என் தலைவன் தான் எங்க பிராண்டு. சிறப்பான ஒரு மாநாடு கிட்ட இருந்து இந்த ஓவரை SRH அடிக்காக சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு. இந்த ஓவர்ல 2 ரன்னுங்க, 2 ரன்னே போட்டுருக்காரு. ஒரு 3 விக்கெட் வெளியிட்டாங்க. 7வது ஓவர்ல வந்து ஒரு பவுலர் மேட்ச் பிடிக்கிறாருன்னா பெரிய விஷயம். 57 லாஸ்ட் ஓவர் யார் பிடிக்கிறா? லாஸ்ட் 55 ரன் இந்த 6 ஓவருக்கு. லாஸ்ட் ஓவர்ல ஒரு 2 ரன் போட்டு ஜிடி 6 ஓவர் வந்து ஜிடி கையில இந்த மேட்ச் 55 ரன். இப்ப SRH கையில. SRH கையில இருக்கா இல்ல ஜிடி கிட்ட இருக்கா? இந்த ஓவர் தான் என் தலைவனை நீங்க தப்பு பண்ணுங்க. குரூஷியல் ஓவர் யாரு போடுறதுன்னு பார்த்தா பிரசாந்த். மாமா நீ கவலைப்பட, அடி மாமா, நீ அடிக்கணும். டார்கெட் 60க்குள்ள செட் பண்ணுவாரா இல்ல 70க்குள்ள செட் பண்ணுவாரா? இந்த ஓவர் லாஸ்ட் ஒரு நிமிஷம், குரூஷியல் ஓவர். 55 செகண்ட் இருக்கு. பிரசாந்த் கிட்ட இருந்து 53 ஒரு நிமிஷம் கரெக்டா. ஒரு ஸ்ட்ரைக்ல யாருன்னு பார்த்தா தீனாங்க. காத்து வேற பலமா ஸ்ட்ரைட் லெக்ல அடிக்குது. ஸ்ட்ரெயிட்ல தீனா ஆர் அடிச்சாருன்னா 500 ரூபாய் கமிட்டி சார்பா 500 ரூபாய் தர. ஒரு பால் 2 பால அடிச்சுட்டு வந்து வாங்கிட்டு போயிடலாம். வாங்கிட்டு போயிட்டு வந்து அடுத்த பால் கண்டினியூ பண்ணலாம். அடிச்சுன்னு 6 கமிட்டி சார்பா சொல்றோம். நல்ல ஒரு 6க்கு மறுபடியும் ரன் அவுட்டா இல்ல. நல்ல ஒரு ஃபீல்டிங் குமார் கிட்ட இருந்து. இவரும் நல்லா பேட்ல ஆடுறாருங்க, டாட் போடாம நல்ல ஒரு ஷாட் பண்ணாரு. ஆனா சரியா மீட் ஆகல. அடிச்சிருந்தா ஆனா வெளியே போயிருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல தீனான்னு சொல்லுவாங்க. அஜித் அச்சாருங்க. வித்தியாசமான ஒரு ஷாட்டு அடிச்சது. லெக் சைட்ல பால் போனது ஆஃப் சைட்ல. பால் போடுறது அது மொத்தம் ஒரு ரன் வந்துச்சு ஜிடிக்கு. வந்துட்டாருங்க ஸ்ட்ரைக்கு திருப்பியும் தீனா. எல்லாம் கப்பு சுட்டு போயிருங்க. அவன் எடுப்பில் அவன் தான் கிங்கு. மாமா நீ அவன் அடி மாமா, நீ அடி கமெண்ட் அப்படியே பாருங்க யூடியூப்ல. அடிக்கமா சிறப்பா இன்னும் 3 டீமுக்கு என்னை இறக்கி உள்ளாக்கி கரிய பூசினாரு. கண்டிப்பா ஒரு 50 அடிச்சிருப்பாருங்க. வாட்டி அவரு ஒரு 1 டவுன் இல்ல செகண்ட் டவுன் வரணும். 50ல 25 அடிச்சிருப்பாருங்க. நல்லா உனக்கு மச்சி மாமா பிச்சி ஃப்ரெண்டுங்க ஒரு பெருமாறு கமெண்ட் கிச்சோட பயங்கரமா ஆடினா இருக்காரு. என்னோட சூப்பர் பெருமாறு வச்சு உன்னால முடியும், உன்னால முடியாது வச்சுக்க. நம்ப யாவனில்லை என்ன நம்பு சரியான ஒரு ஜிடி கலப்போற மேட்ச் அவர் யூடியூப் பிக்சருங்க. எங்கடா அங்க ஒரு தீனா கிட்ட இருந்து இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் 6 தீனா கிட்ட இருந்து வருமா? 6 நிமிஷத்துக்கு மேல வாங்க சொல்லுங்க. 1000 ரூபாய் அது கேஷா கொடுத்துருவோம். வாங்க பிரச்சனை. புது பாலை கொடுத்துடுறா. புது பால் இன்னொரு அம்பேர் கிட்ட புது பால் இருக்கு, அப்படியே பிரிச்சு கொடுத்துறாரு. புது பால் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் ஜிடி வந்து உள்ள இறங்கி சொல்லுங்க. அப்படியே பொங்கல் சாப்பிட்டு கை கட்டி
6 வருமா? 2 பால் 1000 ரூபாய் ஆல்ரெடி 1000 ரூபாய் அக்கௌண்ட் ஏற்றிட்டாரு. இந்த மாசத்துக்கான ஸ்நாக்ஸ் அவருக்கு வந்துச்சு 1000 ரூபாய். பால் வந்துச்சுங்க. பால் எடுத்தாச்சு. ஜிடி பொங்கல் சாப்பிட்டு கரெக்டா அவங்களோட பக்கெட் கிட்டே அடிச்சிருக்காரு. நான் சமோசாவா? வேணாம் கேஷ் வருதுங்க. சமோசா யாருக்காச்சும் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. கமிட்டி கிட்ட இருக்கு சமோசா இருக்கு. குறைந்த நீங்க தான் தரணும். குறைந்த காசு ஸ்டேஜ் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். மறுபடியும் சரிங்க, அவங்க 2 பேரும் ஓடுவாங்க. ஒரு வாய்ப்பு ஓடிட்டாங்க. முக்கியமான ஒரு 3 ரன் எடுத்து கொடுத்துருக்காரு தீனா. இது வந்து தப்பான ஸ்ட்ராட்டஜி. 4வது ஓடி நிக்க வச்சு ஓடி இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரைக் போயிருக்கலாம் திருப்பி. அஜித்தும் அடிப்பாருங்க. அடிப்பார் கண்டிப்பா. நண்பனை மிஞ்சினவன் யார்? நல்ல ஒரு ஷார்ட் பால மிஸ் பண்ணிட்டாரு. சொல்லலங்க. டாட் பாலோட முடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் எஸ்ஆர்எச் கண்ட்ரோல் ஒரு மேட்ச் அவரே இழுப்பு பிடிச்சி இந்த மேட்ச் 74 ரன் 75 775 விளையாடலே வந்துருங்க. டீம் கீப்பருங்க 75. ஒரு நல்ல சேஸ் காத்துட்டு இருக்கு. எஸ்ஆர்எச் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஒரு 5 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். யாராச்சும் ஒருத்தர் என்ன கூட மேட்சை மாத்துற மாதிரி ஒரு 5 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. லெஃப்ட்டுக்கு பஞ்சம் கிடையாது. ஒரு 3 லெஃப்ட் இருக்காங்க. ஆனா கை தட்டுங்க. எல்லாம் தட்டுங்க. மச்சான் தட்டுங்க. கையை தட்டுங்க. சும்மா சிரிங்க. நீங்களும் ஆட மாட்டீங்க. கை தட்டுங்க. வா மாமா 2 6 யாராச்சும் ஆச்சுங்களா? அதுதான் தீனா சரியான பிராக்டிஸ்ல இருக்காரு. ஓகே ஜிடி உள்ள வந்துருங்க. டைம் இல்ல. ஜிடி 75 ரன்னு இலக்கு வச்சிருக்கீங்க. டக்குன்னு ஃபீல்டிங் செட் பண்ணிடுங்க. புகாரி உள்ள வந்துருங்க. புகாரி எழுபத்தி 75 விரட்டி பிடிப்பார்களா எஸ்ஆர்எச்? யார் அந்த ஓபனிங் பேட்ஸ்மேன்? ஓபனிங் பேட்ஸ்மேனாக மாநாடா அருண் மற்றும் ஃபீல்டிங் நிக்க வச்சிருங்க. பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க உள்ள. சாப்பிட்டு 2 அதிரடி ஆட்டக்காரருங்க. ஜானி என்ற சிவா மற்றும் அருண். கால் பண்ணு. கால் பண்ணா ஓவர் பண்ணுடா.
ஓகே ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஓவரை பாபு ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஓவரை நல்ல ஒரு போலருங்க பாபு. நல்ல ஒரு பவுன்சர் போடக்கூடிய ஒரு போலர். ஸ்டார்ட். முத பால் சாமிக்கு அந்த மாதிரி ஒரு டாட்டு. இந்த பால் ஒரு சிங்கிள். ஒரு டைமிங்கே இல்லாமல் வந்துச்சு பால். பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு இந்த பாலுக்கு. எது ஆமாம் அப்படி கீழே வச்சு எடுத்துக்கோ. ஒரு டாட் பாலா பேட்டா? அம்பையர் உங்களோட டிசிஷன் என்ன? கரெக்ட் பாலா வைடா? வைடா? வைடு. ஏழு போ அடி அடிங்க ஸ்ட்ரைட்ல. பால் தெரிச்சுன்னு போகுது. ஒரு பவுண்டரி, ஒரு டவுன் த ட்ராக். அருண் கிட்ட இருந்து சரியான ஒரு ஷாட்டுங்க. ஒரு ரிவர்ஸ்க்கான ஒரு ட்ரை. ரன் அவுட்டா? அவுட்டா? ஒரு க்ளோஸ் காலா இருக்கு. அம்பையரோட டிசிஷன் அவுட்டா? டிசிஷன் சொல்றீங்க. எப்படி ரிவ்யூ போயிடுவாங்க ஆப்போசிட் டீம். நீங்க அவுட்டா இல்லையா அது மட்டும் சொல்றீங்க. டிசிஷன் இல்ல அம்பையர் டேனி டிசிஷன். நீ அம்பையர் அவுட்டா இல்லையா அது மட்டும் சொல்று. நாட் அவுட்டா? ஓகே ரிவ்யூவா? ஓகே ஜிடி ரிவ்யூ. அது ரன் அவுட்டான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு முக்கியமான விக்கெட்டோட ரிவ்யூ பார்க்க போறோம். எல்லாரும் போயிடாதீங்க, அதுக்குன்னு அவங்க பார்த்து சொல்லுவாங்க. வீடியோ பார்த்து சொல்லுவாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க லைவ்ல கூட உங்க டீம் மெம்பர்ஸ் கூட பார்த்துக்கலாம். அப்படியே லைவ்ல உங்க போன்ல எடுத்தீங்கன்னா சுத்து போடாதீங்க. லைவ் பார்த்து கொடுப்பாங்க. லைவ் சுத்து போடாதீங்க, பார்த்து ஆகணும். நம்மளுக்கு வந்து யார் சாதனை பண்ண போகுதோ டிசிஷன் கொடுத்துருவாங்க. டிசிஷன் வந்துருச்சுங்க. ஒரு நிமிஷம் வந்துச்சுங்க. ஒரு நிமிஷம் வந்துனே இருக்குங்க. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு விக்கெட்டுங்க. SRHோட கேப்டன் தனது விக்கெட்டை ரன் அவுட் மூலமா இழந்து வெளியேறாரு. அவங்களோட ரிவ்யூவை சக்சஸ் பண்ணிடுவாங்க. ஜிடி ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். அருண் ஒரு குரூஷியல் விக்கெட்டுங்க SRHக்கு. அடுத்த ஆட்டக்காரராக சச்சின். அதுதான் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனு. யாராச்சும் ஒருத்தர் நின்று
ஆடினாங்கன்னா SRH ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு 7 பேட்டர் இருக்காங்க, டாப் பேட்ஸ்மேன். ஒரு ஆள் நின்னா போதும். திருப்பி அடிக்கும் போது ஜஸ்ட் மிஸ். அச்சாருங்க ஜானி மாடிக்கு லெக்ஸ் இல்ல கேட்சா அவுட்டு. அதான் செலிப்ரேஷனை பாருங்க. பால் பிடிச்சா ஒரு செலிப்ரேஷன் இருக்குங்க. அந்த பாலை பிடிச்சி அப்படி தூக்கி போடுவார் ஒரு ஸ்டைலா. அங்க பாபு பண்ண செலிப்ரேஷன் பாத்தீங்களா? அப்படி பஞ்ச் ஒன்று போறாருங்க. இந்த டீம் செலிப்ரேஷன் எல்லாருமே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் உதயா ஒரு சூப்பர் மேன் பஞ்ச் செலிப்ரேஷன் பார்க்கலாம் வெயிட்டிங்கு. அடுத்த மேட்ச் யாருக்கு? மும்பைக்கா? ஓகே, அடுத்த மேட்ச் ஒரு அனல் பறக்கும் மேட்ச். அடுத்த மேட்ச் சூப்பர் மேன் பஞ்சுக்கு வெயிட்டிங். நிம்மி இந்த மேட்ச் வந்து டாஸ் போட 5 ரூபாய் வச்சிருந்தோம். அது 3D சமோசா வாங்கிருக்கீங்க. யார் அது? உன் நம்பர் போடுறேன். ஓகே தானே? கால் வரும்ல? உன் நம்பர் கால் வரும்லடா. அப்ப எதுக்கு வாட்ஸ்அப் கால் பண்றேன்? உனக்கு கால் வரும்ல? சரி. இது நோட் பண்ணாத. நெக்ஸ்ட் பால். நேம் லிஸ்ட் கொடுங்க. மாறி அப்படியே ஒரு சிறப்பான ஒரு தடுப்பாட்ட ஆட பார்த்தாரு. பால் பம்பாய் மேலே போயிடுச்சுங்க. சரியான ஒரு பால், ஃபயர் டெலிவரி. ஸ்கோர் 6. பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் 6 ரன், 1 விக்கெட். 2 விக்கெட்டா? 2 விக்கெட். ஆமா, மாரி மற்றும் சச்சின். மாரி கையில் தான் இருக்கு பாட்டம். அது அதிரடியாக ஆடுவாரா இல்லை ரொட்டேஷன் பண்ணி மேட்ச் எடுத்துகிட்டு போவாரா லாஸ்ட் வரைக்கும்? மற்றும் சச்சின் அவரோட பேட்டிங்க்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. SRHக்கு தானா வந்து சேர்ந்த ஒரு கூட்டம் வருது. இந்த சமோசா 3 10 20 ரூபாடா. 3 2 5 10 ரூபா. 2 10 ரூபா. அடுத்த போலர் பரத். பேட்டிங்ல அவரால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணார் டீமுக்கு. இப்போ போலிங்கில் அவரோட ஃபுல் எஃபர்ட் கொடுத்து போடுவாருங்க. மாவு வேணா லைட் போட்டுக்கடா. ஒரே நிமிஷம் லைன் போட்டுருவாங்க. மாவு எடுத்துட்டு வராங்க. இதுல ஜீவா இந்த பேக். லைவ் கொஞ்சம் கட்டாக கொஞ்சம் பாருங்க. லைவ் வந்து ரொம்ப லேக் ஆகுதான். நம்ம பார்த்து நல்லா இருக்கும். அது அவரோட ஃபோனில் நெட்டு காலியாக இருக்குங்க. நைட்டு ஃபுல்லாக ஏதாச்சும் படம் பார்த்துருப்பாரு, அதனால நெட்டு காலியாக இருக்கும். ஜெகன் ஃபோன்னா கம்பல்சரி அதுதான். நைட்டு ஃபுல்லாக இதாக இருந்தாங்க, அதனால் கண்டிப்பாக நெட்டு கம்மியாகிட்டு வாய்ப்பு இருக்குது. மற்ற யாராச்சும் ஃபோனில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைவ் கிளியராக. அவர் ஃபோன் ப்ராப்ளம். மணிக்கு ஸ்டக் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் எப்போ பாரு ஆன்லைனில் தான் இருப்பாருங்க. எப்போ பாரு ஆன்லைன். இப்போ பாருங்க லைவ் ஓகே கரெக்டாக வருதா? கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்காடா? யூடியூப் உள்ளே போறாரு. லைவ் கரெக்டாக வருதா? பார்த்து ஓகே ஓகே, நன்றி.
ஓகே, நெக்ஸ்ட் பால். ஒரு ரிவர்ஸ்க்கான முயற்சி, ஆனா பேட்ல படல, பால் பவுண்டரி நோக்கி ஓடுது. தடுப்பாரா? ஒரு நல்ல ஒரு பால 3 ஒரு வாய்ப்பு இருந்துச்சுங்க. இருந்தா ஒரு கம்பல்சரி விக்கெட். அப்படியே மாறி அந்த பேட் எடுத்து ஒரு தொடையில அடிச்சிட்டு வெளியே வந்திருப்பாரு. ஜஸ்ட் மிஸ். ஒரு தொடை வீங்கிறதுக்கு ரன் அவுட்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. ஒரு 6-4-3-2 அடிப்பாரா மாறி? நல்ல ஒரு பால் மரத்துக்கிட்ட வந்து ஃபீல்டிங்ல ஒரு சேஞ்ச். நடுவர் புஷ் பண்ணுங்க, போல புஷ் பண்ணுங்க. அத்த மேட்ச் உங்களுக்கும் கேகே இருக்காடா மேட்ச். மறுபடியும் ஒரு சிங்கிளா இல்ல, ஒரு மிஸ் ஃபீல்ட். அது பேக்கப் பண்ணிட்டார் அந்த ஃபீல்டர். ரெண்டாவது ரன் துருன்னு ஓடினாருங்க சச்சின். சச்சின் கையில குத்துட்டா 2 ரன் எடுத்துட்டாரு திருடி. மாறி கொலை பண்ணிருப்பாரு. மாறிய கழுத்தை அறுத்து வெளியே அனுப்பிச்சிருப்பாரு. மிஸ் ஆயிட்டாரு மாறி. இப்பதான் மாறி ஒரு 4-8 சமோசா சாப்பிட்டு போனாரு. அந்த ஃபீல்டு வந்து பால 2 ரன் ஓட விட்டீங்கன்னா டைம் வருவாரு. ஒரு ஹிட்டருங்க. ஓடினாருன்னா டைம் விடுவாரு. அடிச்சாருன்னா ஒரு 4 6 அடிச்சாரா அவ்வளவுதான். ஒரு ஃபிளிக் ஆட பார்த்தாரு லெக் சைடில். அவர் வந்து ஹிட்டர், ஆனால் அதை மறந்துட்டு ஒரு சிங்கிள் பிளே பண்ணுறாரு. அவங்க டக் அவுட்லேருந்து ஒரு ப்ரெஷர் போடுறாங்க மாறி மேலே. மறுபடியும் ஒரு ஃபிளிக்கு. 2 ரன்னா லைட்டா மிஸ் பண்ணாலும் ஓடுவாங்க 2 ரன்னு. அதனால சச்சின் அப்படி பறந்துடுவார் டக்குன்னு மின்னல் மாதிரி. அடுத்த மேட்ச் கேகேஆர் அண்ட் மும்பை. அண்ணன் தம்பி 2 பேரு, அண்ணன் தம்பி 2 பேரு அந்த மாதிரி, ஜீவா மற்றும் கார்த்திக். அண்ணன் ஜெயிப்பாரா இல்ல தம்பி ஜெயிப்பாரா பார்க்கலாம். 2 டீமுக்கும் ஒரு முக்கியமான மேட்ச். ஏறி போயிட்டு அடிக்க போனாரு புகாரி. கையில வர கேட்ச பிடிக்கிறதுக்குள்ள செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாரு. பாலை விட்டுட்டு கையை மேல தூக்கிட்டாரு அவுட்டு அப்படின்ட்டு. ஆனா பால் கீழே போயிடுச்சு கையில இருந்து. கேட்ச பிடிச்சிட்டு செலிப்ரேஷன் பண்ணிருக்கலாம். பாலை விட்டுட்டு செலிப்ரேஷன் பண்ண சச்சின் ஒரு லைஃப் வந்துருக்குங்க. ஒரு ரன் அவுட்ல 2 லைஃப். ரன் அவுட்ல ஒரு மிஸ், இப்போ ஒரு கேட்ச், ஒரு டிராப். மறைமுக ஓனர் நவீன் ஒரு தடுப்பாட்டம். மறுபடியும் ஒரு டாட். நீங்க 90 ரன் ஆச்சுன்னா நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்றாங்க மும்பை. ஆனா அவங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி டாஸ் வின் பண்ணி நீங்க எவ்வளவு வேணா அடிங்கப்பா நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்ட்டு போலிங் எடுத்துருக்காங்க. 12 ரன்னுங்க. ஓவருக்கு 6 ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட டார்கெட் பார்த்தா 75 ரன் அடிக்கணும். பார்த்து நீங்க போயிட்டு இந்த அட்வைஸ்லாம் சொல்றீங்க, எக்ஸ்ட்ரா கவர்ஸ் விளாடு, ஸ்ட்ரைட்ல ஏறி ஆடு. இப்பதான் பேட்டிங் கோச் ஆகிட்டாரு எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு. பாப்பு எஸ்ஆர்ஹெச் டீமோட பேட்டிங் கோச் அவர் தான். அப்படியே அந்த கவரை எப்படி வந்து பார்க்குறாங்க போட்டு வந்துட்டு நீ பாட்டுன்னு பேப்பரா நப்பானி. போலிங்ல ஒரு சேஞ்ச். அஜித்
ஆடிட்டு வந்திருக்காரு ஜிடி டீமுக்காக. 3வது ஒரு கூட ஸ்ட்ரைக்ல மாறி பார்த்து அவருக்கு சாதகமா இருக்கு. ஒரு 6-4 எதிர்பார்க்கலாம். ஒரு வீச்சு, ஆனா பேட்ல படல. அருவா மாதிரி ஒரு வெட்டினாரு, ஆனா பேட்ல படல. என்னமோ காட்டுறாரு, பால் காலாண்ட பத்தி ஏறிச்சுங்க, பவுன்ஸ் ஆயிடுச்சு. கரெக்ட் பால். ரிவ்யூ வேணா கேட்டுக்கலாம். ரிவ்யூ வந்துட்டாங்க. அம்பையர் வந்து இன்டர்நேஷனல் அம்பையர் டேனியல் ஜெரால்ட். இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. 6 சிறப்பான ஒரு ஷாட் மாறிக்கிட்டு இருந்து இப்ப அந்த டீம் இந்த ஒரு பேட்ஸ்மேன் மட்டும்தான் முடியும். மாறி நினைச்சா மட்டும்தான் தூக்கி பிடிக்க முடியும் மேட்ச். அந்த சைடு 6 கொஞ்சம் சுலபமா அடிக்கலாம். அடுத்த பால் ஒரு ரொட்டேஷன் கட்டாருங்க 2 ரன்னுக்கு. ஆனா ஒரு ரன் தான், கீரை சேஞ்ச் பண்ணிட்டாரு. இந்த பால் ஒரு டிஃபென்ஸ் எடுத்து 1 ரன். ஆனா நாங்க எதிர்பார்த்த இந்த பால் ஒரு 6க்கு போவார். அவரு நான் ஒரு 2-3 முடிவு பண்ணிட்டாரு கடைசி வரைக்கும் நின்று இந்த மேட்சை நம்ம முடிச்சு விடுக்கணும் அப்படின்ட்டு. போடாத லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஸ்ட்ரைக்ல சச்சின் மாறிக்கிட்ட இருந்து ஒரு அட்வைஸ் சொல்றாரு சச்சினுக்கு, இந்த பால் ரிவர்ஸ் ஆடு அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். கேட்டுச்சு இது வரைக்கும். மாறி அவசியத்தை இங்க தெரியவே சொல்லாதீங்க. மாறி நல்ல ஒரு பிளிக் ஷாட்டுங்க கேப்ல. 1-2 லைட்டா நீங்க விட்டீங்கன்னா அப்படியே 2 ரன் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆச்சாருங்க மடக்கி. ஆனா அங்க ஃபீல்டர் இருக்காங்க, கொஞ்சம் மேல அடிச்சிருந்தாருன்னா பால் ஒரு 6க்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். நல்லா ஆடுறாருங்க மாதிரி. ஒரு சிங்கிள். இந்த மேட்ச் தூக்கி பிடிக்கிறாருங்க. ஸ்ட்ரைக்ல சச்சின் வந்திருக்காரு. கடைசி ஒரு பந்து, லாஸ்ட் பாலுங்க, 3வது ஓவரோட லாஸ்ட் பால். மறுபடியும் செல்லமா ஒரு தட்டுங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல. 2 ரன் ஓடுவாங்க, 2 பேரும் ஓடிட்டே இருப்பாங்க. யாருங்க பாருங்க, சின்ன ஒரு மிஸ்பீல்டு 3 ஒரு திருடிட்டாங்க 3 ரன். அந்த வெள்ளை கலர் கேப் பண்ண 10-4-3 ரன்னுங்க. பின்னாடி போன பால நீங்க ஒரு நல்ல ஃபீல்டு அவர் வந்து ஓடி எடுத்துட்டு அடிச்சிருந்தாரா 1 ரன் தான். யார் இந்த வெள்ளை கலர் கேப் பண்ண பேர் சொல்லுங்க. அப்போ வெள்ளை கலர் கேப் பேர் சொல்லுங்க. வெள்ளை கேப் பேர் என்ன? ஓகே, ஓவர் முடிவில் 24. ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கு 12 ரன் இருந்தாங்க. இந்த ஓவர்ல கொஞ்சம் கீரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க SRH. 24 ரன்கள் 3 ஓவர் முடிவில். இன்னும் ஒரு 51 ரன் அடிக்கணும் 5 ஓவருக்கு. ஓவருக்கு 10 ரன். அது 2 ஓவர் வந்து நல்லா வச்சிருக்காங்க. 2 ஓவர் பாபு மற்றும் பரத். பாபா அந்த 4வது ஒரு போலர் யாரு? 4வது போலர் தீனா நண்பர் தீனா தாங்க. 4வது பேட்டிங் ஃபீல்டிங் கலக்குவாங்க. மச்சி உன்னால முடியாது வச்சுக்க, நம்ப வேண்டிய அவங்கள உன்ன நம்பு. போய் போர் கேட்டு வாங்கி போடு, உன்னால முடியும். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துருங்க. 1000 ரூபாய் காசு வேலை. 2 6 வச்சிருக்காரு. 1000 ரூபாய் வந்து வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல பேட்டில். பாபு மற்றும் சச்சின். ஒரு ஃபிளிக் லெக் சைட்ல 1-2 மறுபடியும் அதே ஃபீல்டர் கிட்ட பால் போச்சு. இந்த வாட்டி கரெக்டா பிடிச்சிட்டாருங்க. பாபுக்கும் சச்சின் ஒரே இருக்கு. இந்த மேட்ச்
சச்சின் வின் பண்ணி கொடுத்தாருன்னா பயங்கரமா இருக்கும். அண்ணன் இருந்து தம்பி ஆடுற மாதிரி அதோட ஆடுறேன். ஜிபி டீம் ஃபர்ஸ்ட் சச்சினை தான் எடுத்தாங்க. ஒரு சின்ன தப்பால பெரிய தப்பால கொஞ்சம் திருத்த பெரிய தப்பால பெரிய தப்பால சச்சின் எஸ்ஆர்ஹெச்சுக்கு தாவிட்டாரு. அதே சச்சின் நல்லா ஆடி கொடுப்பாரா? ஏறி போயிட்டு கவர்ஸ்ல ஒரு ஷாட் ரெண்டா மிஸ்ஃபீல் பண்ணா ஓடிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஓடுறவங்க. ஆமா, நீங்க லைட்டா பாலை விட்டீங்கன்னா 2 ரன். நீங்க திருப்பி ஃபுல் எஃபர்ட் போட்டு அடிச்சாலும் அது வேஸ்ட் தான். பொறுமையா 2 ரன் ஓட்டாங்க அப்படின்னு பொறுமையா வச்சுக்கலாம், எனர்ஜி சேவ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 ரன் அது 2 ரன் ஓடிட்டாங்கன்னு பொறுமையா எடுத்து அடிச்ச வேண்டியதான். அந்த பாட்டு வச்சு ஃபீல்டிங்ல ஒரு சேஞ்ச். கவர்ஸ்ல கோபால் நிக்க வச்சிருக்காங்க. மேட்சை புஷ் பண்ண மாறி ரிவர்ஸ் ஆடி பார்க்கலாம்னு பார்த்தோம். ஆனா ஒரு ரன் ஆடிட்டு போயிட்டாரு. யோசிக்கிறாங்க மேட்ச் நல்லா ஆடுவாங்க ரிவர்ஸ் மாதிரி, சூப்பரா அடிப்பாரு. போர்டிங் ஸ்கூல்ல நாங்க அவர் ரிவர்ஸ் ஆடு நிறைய பார்த்துருக்கோம். சூப்பரா ஆடுவாரு. சச்சின் ஆயிடுச்சா 1000 ரூபா சொல்லிருக்காங்க. அப்படியா சச்சின் ஆயிடுச்சு 1000 ரூபா சொல்லிருக்காருங்க. மறுபடியும் ஒரு தடுப்பாட்ட 2 ரன்னா 2 போனாங்கன்னா இந்த பாபு அவரு அடிச்சிருவாருங்க. ஓனர் ஸ்டிக்கை உடச்சிருவாரு. தீனா உடைக்கிற மாதிரி அடிப்பாரு. இந்த 3 ஃபீல்டு தான் வந்து சேர்ந்து போயிடு. முதல் இடம் வந்து தீனாக்கு தான். பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்காக இருக்கட்டும், காமெடியில் கூட நல்லா பண்ணுவாரு. அந்த அளவுக்கு எல்லா திறமையும் வச்சிருக்காரு தீனா. ஸ்ட்ரைக்ல மாறி ஃபீல்டிங்ல ஒரு சேஞ்ச். நிக்க வச்சு போனாரு. ஆனா கேட்ச் கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. 2 ரன் ஓட்டாங்க. சச்சின் ஓடுவாருங்க. சச்சின் கேட்ச பிடிக்கணும்னா ரிக்கி பாயிண்டிங், ஜாண்டி ரோட்ஸ் அந்த மாதிரி ஆள் தான் பறந்து தான் பிடிக்கணும். கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. தண்ணி எல்லாம் ரொட்டேட் பண்ணி ஆடிட்டே இருக்காங்க 2 பேரும், மாரி மற்றும் சச்சின். இது வரைக்கும் சிறப்பா ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு யார் காரணம்னா பாப்பு தான், அவங்களோட பேட்டிங் கோச் தான். அவர் போயிட்டு சொன்னாரு இந்த ஷாட் தான் சொன்னாரு பாப்பு. இருந்தாரு ஒரு டாட். இப்போ ஒரே நிமிஷம் பிரேக். இந்த டாட்டோட ஓவர் முடியுது. ஸ்கோர் 31. 24 பால்ல 31 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 24 பால்ல 44 ஓவருக்கு 11 ரன். 11 ரன் இப்படியே கணக்கு போட்டுவாங்க. ஒரு ஓவருக்கு 11 ரன் அடிக்கணும். ஃபீல்டிங் தாங்க. ஃபீல்டிங் அவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்கும். கையில வச்சுன்னு ஓடுன்றாங்க. சச்சின் 6 அடிச்சா 1000 ரூபாய், மாறி 6 அடிச்சா 1000 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய். மாறி ரிவர்ஸ்ல ஆச்சா 1000 ரூபாய். தீனா ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கியிருக்காருங்க. கம்பெனி சதத்தை வச்சிருக்கோம். தீனா 1000 ரூபாய் வாங்கியிருக்காரு. அது வாக்கு மாறவே மாட்டோம். நீங்க 6 அடிச்சீங்கன்னா 1000 ரூபாய் நேரம் ஓடி வந்து வாங்கிட்டு போயிடலாம். வாங்கிட்டு போயிட்டு அடுத்த பால் ஆகலாம். ஓகே, நான் பாருங்க அவங்க போயிட்டு போற மாதிரி அவங்க அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து ரெடி ஆகாருங்க. மாட்டிட்டாரு. மாநாடு ரெடி ஆயிட்டாருங்க. மாநாடு மற்றும் கார்த்திக் 2 பேரும் பினிஷிங் ரோல்ல இருக்காங்க. இப்போ பினிஷிங் ரோலுக்கு 2 பேரும் வெயிட்டிங். மாநாடு மற்றும் கார்த்திக். ஒருத்தர் லெஃப்ட்ல காத்து வச்சா நான் வச்சுக்கிறேன், ரைட்ல வச்சா நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பேர். ஃபீல்டிங் செட் பண்ணிடுங்க. அப்பேர் 2 நிமிஷம் ஆகி 3வது நிமிஷமும் பேசிட்டே இருக்கீங்க. டேனி விரட்டுறாரு பாருங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உள்ள பூந்து டமால் டிமில் அடிக்க போறாரு. போங்க கலைஞ்சு போங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே வெயில்ல வெறி ஆகிட்டு இருக்கோம்.
ஒரு துபாய் அம்பையர் மாதிரி இருக்காருங்க டேனி. துபாயில் வந்து வந்த மாதிரி இருக்காரு. அது ஆப்போசிட்லேயும் துபாய் தான். அங்கே பாருங்க 2 பேரும், ஒருத்தர் மூஞ்சில் துண்டு கட்டினு இருக்காரு, ஒருத்தர் தலையில். அபிபு துபாய் அங்கே வந்து வந்திருக்காங்க. ஐந்தாவது ஒரு விஷயம், பரத் பேட்டிங்கில் சிறப்பாக ஆடினாரு. இந்த ஓவர் அவரோட லாஸ்ட் ஓவரு ஜிடிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஓவர். பரத் கிட்ட இருந்து ஸ்ட்ரைக்ல சச்சின். ஓகே, ரொம்ப நேரம் ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ஷாட்டுங்க கவர்ஸ்ல. 2 மிஸ் ஃபீல்ட்னா 2 ரன் கன்ஃபார்ம். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும். பள்ளம் மேடாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பிடிக்கணும். நல்ல ஒரு ஃபீல்டராக இருந்தாலும் ஒரு தடுமாற்றம் வரும் அந்த இடத்துல. மறுபடியும் ஒரு 2 இல்லைங்க, ஆளை வச்சிருக்காங்க. அமைதி மிஸ் பண்ணீங்கன்னா 2 பூலுக்கு அமைதி. அது மாதிரி ஒரு 2 பாலுக்கு 3 ரன் எடுத்துருக்காங்க. இன்னும் 22 பால்ல 41. அந்த டீம்ல யாரும் பேசவே மாட்டாங்க. புகாரி மட்டும் தான் பேசினிருக்காரு. மிச்சம் 10 பேர் சும்மா நிற்கிறீங்க. ஒரு முட்டில் போய் வச்சு நிற்கிறாரு. யார் ஆப்ஷன் இல்லை? 11 நம்பரு குஞ்சு சாய்ப்ப சும்மா பேசுப்பா. கைக்கு பட்டு மச்சு சும்மா ஒரு சேஞ்ச். ஒரு ஃபிளிக்கு மாறிக்கிட்ட இருந்து 2 ரன் வந்துட்டே இருக்கும். 3வது ரன் 2. அது பேக்கப் பண்ணிட்டாரு பாபு. தீனா ஒரு நல்ல ஃபீல்டர், அவரே விட்டார் பாருங்க பால். ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி. மாரி மற்றும் சச்சின் பொறுப்பாக ஆடிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 விக்கெட் போனாலும் ஸ்கோரை வந்துட்டே இருக்கு. ஓடி ஓடி எடுத்துட்டு இருக்காங்க 2 பேரும். வாய் பால் நல்லா குயிக்காக போச்சுங்க. ஆனால் அது ஒரு வைடாக மாறிடுச்சு. மேட்ச் ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 3 ஓவர் தான். அச்சாருங்க லெக் சைடில் அச்சாரு. ஆனால் பால் ஸ்ட்ரைட்டில் போயிட்டு இருக்கு. அவுட்டுங்க. ஓட்டாங்களா? ஓடிட்டாங்க. 2 ரன். சச்சின் கீச்சுன்னு வந்துட்டார். காட்டு அவுட்டா? அப்பேர் அவுட்டு கொடுத்துட்டாருங்க. ரிவ்யூ போட்டுருவாங்க எஸ்ஆர்எச். ஒரு டிசிஷன். ஆனால் நம்ம இங்கேருந்து சொல்ல முடியாது. அம்பையர்ஸ்க்கு அங்கே வந்து அவுட் மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அவர் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கிளியராக தெரியும் அவருக்கு ரீச் ஆகிட்டாரா இல்லையான்ட்டு. ஓடி வந்தாரா, பேட்டை போயிச்சாரா, தேய்க்கலையா, அதில் 3D எஃபெக்டாக இருக்கும் அவங்க கிளாஸில். கரெக்டாக தெரியும் துல்லியமாக. அவுட்டா? இதே மாதிரி ஒரு முக்கியமான விக்கெட்டை ரன் அவுட்டில் எடுத்தாங்க ஜிடி. இது ஒரு திருப்பு முனையாக இருக்குமா?
ஜிடிக்கு நடுவரின் தீர்ப்பு கரெக்டா இருக்கு அப்படி நினைச்சோங்க. ஆனா பார்த்துட்டே இருக்காங்க, கொஞ்ச நேரம் இருங்க. நடுவரின் தீர்ப்பு மாற்றுமா மாற்றாதா அவுட்டா இல்லையா? சீக்கிரம் வாங்க 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 வாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் மாநாடு ரெடியாக இருங்க. பிளவுஸ் ஸ்லீவ்ஸ்லாம் போட்டு பக்கா வருவாரு. தமிழா குடிச்சிங்களா? அப்படியே போய் ஃபீல்டிங் நீங்க எல்லாம் 11 பேர் அந்த இடத்துக்கு போய் நின்று சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க கலந்து போறது இப்பயே போய் அங்க போய் நின்றுங்க. சொல்ல போறாங்க டிசிஷன். இப்ப சொல்ல போற விஷயம் எனக்கு தெரியும் என்னன்னு. ஃபீல்டிங் அப்படியே கலந்து பால் நேரா பால் வந்து 4 பாலா இருக்கா? எத்தனை பாலா இருக்கு? இந்த பாலோட சேர்த்து 4 பாலா இருக்கு. 5 பாலா? 4 தான். ஒரு வைடு போட்டிருக்காருங்க. 4 பால் தான் இருக்கு. இல்லையே, வைடு 1, 4 பால் தான். ஸ்கோர் வந்து 35. இந்த பால் கணக்கு சேர்க்காம சச்சின் வந்து ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் ஆடினாருங்க, 2 ரன்னு. ரெண்டாவது பால் வந்து ஒரு சிங்கிள் ஆடினாருங்க. அப்புறம் மாரிக்கு வந்து ஒரு வைடு போட்டாரு. அதுதான் ஒரு டாட்டு, அதுக்கப்புறம் ஒரு வைடு போட்டாரு. திருப்பி இப்ப மாறி ஆடி இருக்காரு 4வது பால். இப்ப 3 டூக்கு போயிருக்கா? 3 டூக்கு போயிருக்கேன் இந்த ஊர்ல. அதான் இது ரன் அவுட் இல்லைன்னா டூக்கு தானே. டிசிஷனே வரல, அதுக்குள்ளே சொல்ல போறீங்க. இருங்க, அதுதான்டா. இது ரன் அவுட் செகண்ட் 3 இல்லைன்னா 3 டூஜியா? இந்த பால் கவுண்ட் பண்ணாம 3 பால் இருக்கு. ஒரு டபுள், 2 சிங்கிள், ஒரு வைடு. இது ஒரு சிங்கிள். இந்த பால் செகண்ட், ஃபர்ஸ்ட் பால் டபுள்ரா, ரெண்டாவது பால் சிங்கிள், அப்புறம் ஒரு வைடு, திருப்பி ஒரு டபுளா, ஒரு டாட். அது வரைக்கும் 6 ரன்னு கணக்கு வருது. நீங்க இந்த பால் இல்லாம சொல்றீங்களா? இந்த பால் இல்லாம 4 பாலா? இந்த பால் சேர்த்தா 5 பால். அப்ப 4 பாலுக்கு 2 டபுள், ஒரு சிங்கிள், ஒரு வைடு, 6 ரன்னு போயிருக்கு. இது சேர்த்தா 8 ரன் வரும், இல்லைன்னா 7 ரன் வரும் அவுட்னா. என்னாச்சு? கேமரா ஆங்கிள் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு க்ளோஸ் கால் லென்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துன்னு இருக்கோம். அவ்வளோ அக்யூரேட்டாக பார்த்தா தான் தெரியும். அம்பையர் என்ன சொல்லியிருக்காரு அந்த டிசிஷன்? அம்பையர் வாங்க, உங்க நோக்கி தான் வராங்க, நீங்க தான் வரணும். வாங்க வாங்க வாங்க. அம்பையர்ஸ் கால்.
டைம் ஆகுது. அவுட். அம்பையர்ஸ் கால் அவுட். ரன் அவுட் மூலமா ஒரு விக்கெட்டை இழந்திருக்காரு சச்சின். அடுத்த ஆட்டக்காரராக மாநாடு ஒரு லெஃப்ட் போனேன், நான் அடுத்த ஒரு லெஃப்ட் இறங்குறேன் அப்படின்ட்டு மாநாடு போறாரு ஸ்ட்ரைக்குக்கு. சாரி, நான் ஸ்ட்ரைக் போவார். புகாரி நல்ல ஒரு பேட்டிங் சச்சின் கிட்ட இருந்து எல்லாம் கை தட்டி அவரை வெல்கம் பண்ணலாம். பேட்டிங் சச்சின். அவரோட நினைப்பு அவுட் ஏன் கொடுத்தாரு அப்படின்னு ஓடிட்டே இருக்கும் அவரு மண்டக்குள்ள. ரெண்டு முக்கியமான விக்கெட்டை ரன் அவுட் மூலமே இழந்திருக்காங்க. கடைசி பந்து இது வரைக்கும் 8 ரன் வந்திருக்குங்க இந்த ஓவரில். விக்கெட் இருந்தாலும் 3 2G தானேடா அவனுக்கு தான் சொன்னான்டா 3 2Gன்ட்டு. அவுட்டா? அவுட்டுக்கான ஒரு அப்பீல் இருக்கு. போல்ட் 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 போல்ட்னு ஒரு 5 பேர் ஓடுறாங்க. பார்த்து சொல்லுவார் அம்பையர், லெக் அம்பையர் மற்றும் பார்த்துன்னு சொல்லுங்க. ஆனா ஸ்டாப் சிக்னல் இப்போ அம்பையருக்கு டவுட் இருந்தால் ரிவ்யூ எடுக்கலாம்ப்பா. அம்பையருக்கு அந்த இது இருக்கு, அந்த அதிகாரம். ஆனா ஸ்டாப் சிக்னல் அவுட். அம்பையர்ஸ் கால் அவுட். அங்க இருக்கிற ஃபீல்டர் ஜி அவங்க யாரும் பேசாதீங்க. ஜிடி டீம் அப்படியே ஃபீல்டு போய் நின்றுங்க. ஜிடி கொஞ்சம் கலைங்க அம்பையர்ஸ் பார்த்து கொடுப்பாங்க. ஒரு ரிவ்யூ இருக்கு, நீங்க அவங்க ஸ்டாப் சிக்னல் கொடுத்துருவாங்க. வாங்க. ஸ்டாப் சிக்னல் அவுட் கொடுத்துருக்கா டேனினா. டிசிஷன் பெண்டிங். அந்த ஆங்கிள் இருந்து கேமரா கிளியரா தெரியுங்க அவுட் இல்லையான்ட்டு. ஸ்ட்ரைட்டா இருக்கு ஸ்டிக்கு நேரா, அப்படியே ஹெச்டி குவாலிட்டியில். அம்பையர் டிசிஷன் எப்பதான் எடுக்கலாம், கோவப்படாதீங்க பாப்பு. அம்பையர் டவுட் இருந்தால் ஒரு அதிகாரம் இருக்கு அவர் எடுக்கிறதுக்கு. அம்பையருக்கு வந்து ஃபுல் அதிகாரம் இருக்கு. அம்பையருக்கு தெரியல, லைட்டாக அவுட் டவுட் வந்தாலும் கையை அப்படி பாக்ஸ் போட்டுருவாரு. போட்டு நான் அந்த டிவியில் பார்த்து சொல்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். புஜாரா வராருங்க. கமிட்டி நோக்கி ஒரு நடை, ராஜ நடை பார்த்துருக்கீங்களா? அந்த நடையை பார்த்தாலே தெரியும் எப்படி ராஜ நடை நடக்கணும்ட்டு. சமோசா திமுரு அப்படி கறி சாப்பிட்டு அப்படி நெஞ்ச நிமித்தி நடுறா அப்படின்ற மாதிரி நடப்பாங்களா? அவுட்டா வாங்க மாதிரி கேமரா போய் சொல்லாது. வாங்க வாங்க மனுஷங்க, உங்களோட ஐபோனை வச்சு அந்த வீடியோவை நீங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி அது காலு உள்ள பூமின்னு போல்டு உள்ள போச்சு அப்படின்ட்டு. 2 ஒரு
முக்கியமான விக்கெட் இந்த ஓவரில் இழந்திருக்காங்க. ஜிடி சாரி ஸ்கோர் வந்து 35 8 எவ்வளோ 38 பா. இந்த ஓவரில் 7 ரன் தான். போன ஓவரில் 31 ரன் ஒரே ஓவரில். இப்போதான் 37 வரும். யாருக்கு எப்பா ஜிடில இருந்து ஒரு 12 மேன் வந்து உட்காந்துருவாங்க. ஒரு 15 பேர் இருக்கும் டீம்ல எடுத்துருக்கீங்க. இருக்காரா யாரு ஜிடியோட 12 மேன்? யாரு? யாருமே இல்லையோ. அவன் அங்க போய் உட்காந்து இருக்கான். மறைமுக ஓவர் புகார். ஓகே அடுத்த பால். அடுத்த ஓவர் சரத் கிட்ட இருந்து ஸ்ட்ரைக்ல மாநாடு என்கிற சின்னம். அது யார்? அது கேமரால 10 இருக்குது. 10 தூங்குறாரு. யார் அவரு? எல்லாருமே இந்த டோர்னமெண்ட்ல தூங்கு ஸ்ரீலங்கா பேட், பாகிஸ்தான் பேட் அந்த மாதிரி ஒரு பேட்ல ஆடும்போது நான் மட்டும் ஒரு பெங்களூர் பேட்ல ஆடுவேன் அப்படின்னு ஆடுற ஒரு பிளேயர் இராராம் மாநாடு. பிளாக் அண்ட் ப்ளூ பேட்ல ஆடுறாரு மாநாடு. அவுட்டா புகாரி பால பிடிச்சிட்டு செலிப்ரேஷன் அவுட்டா அவுட். அவர் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னா அது விக்கெட் தான். ஆனா இதுக்கு பவுலர்ஸ் நினைக்கிறேன் ஒரு செலிப்ரேஷன் வரலான்னு பார்த்தாரு, அது மிஸ் பண்ணிட்டாரு. அவர் அதுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்த ஆட்டக்காரர் குமார். இறங்கிட்டாருங்க, ஓனரே இறங்கிட்டாருங்க. வெட்டுக்குமாருங்க, வெட்டுவாருங்க பால போட்டு. இதுக்கெல்லாம் காரணம் நண்பன் தீனாதான். தீனா ஆச்சு அந்த 15 வந்தா பெரிய இமாலய ஸ்கோர் ஆச்சு அவங்களுக்கு. நல்ல ஒரு பேட்டர் குமார். ஆப்போசிட்ல கார்த்தியும் ஒரு பவர் ஹிட்டருங்க. மேட்சை மாத்துறவங்க 2 பேர். பால பிடிச்சிட்டு செலிப்ரேஷன் விளம்பி வெளியேறாரு மாநாடு. ஒரு ஏமாற்றம். ஏறி போய் அச்சாருங்க கவாஸ்ல. ஆளே இல்ல அங்க. 1 4 2 3 2 நல்ல ஷாட்டுங்க. ஏறி போயிட்டு கவாஸ்ல நல்ல ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட் குமார் கிட்ட இருந்து. மறுபடியும் ஏறி போயிட்டு ஒரு டவுன் த ட்ராக் போய் அடிக்க பார்த்தாரு. தண்ணி கேள்வி ஜூஸ் கேன். அச்சாருங்க சூப்பர் ஷாட்டுங்க. ஃபீல்டர் பார்த்து அச்சாரு கேப்ல 4-4ங்க. அவங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கூட இந்த மாதிரி ஒரு ஷாட் அடிச்சு நான் பார்க்கல. சூப்பர் ஷாட். இது ஒரு சூப்பரான ஷாட். கேப்ல 4 ஆஃப் சைடுல 4. ஸ்ட்ரைக் ரேட் 300 வரைக்கும் இருக்கு. ஏறி போய் ஒரு வீச்சு. ஆனா அவர் போனதுக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணிட்டாருங்க. ஸ்ட்ரைக் ரேட் 300 வரைக்கும் 4 பால் ஒரு 6 ரன் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங் குமார் கிட்ட இருந்து. அடுத்த ஆட்டக்காரர் போனா என்ன அவரு போறாரு. இவரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனுங்க. ரிவர்ஸ் எடுத்தாருன்னா ஸ்ட்ரைட் அடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரு. யாரும் அடிக்காத ஒரு ஷாட்ல ஆடுவார் டிஃப்ரெண்டா. ஆனா அந்த பேட்டு தான் கொஞ்சம் பாவம். யாரோட பேட்டுன்னு தெரியல. கடைசி வரைக்கும் அந்த மேட்ச் முடிவு வரைக்கும் அந்த பேட் அவர் கையில் ஹேண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா
ஹேண்டில் நடந்துடும். அதே மாதிரி டேனி கொஞ்சம் உஷாராக நில்லுங்க. ரிவர்ஸ் அவ்வளோதாங்க உடச்சுக்காருங்க பிச்சை. ரிவர்ஸ் ஆடாரு. ஒரு டாட் பாலோட இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. 44. இன்னும் ஒரு 30 ரன் அடிக்கணும் 2 ஓவர். 12 பால்ல 5. கார்த்தி நினைச்சா அடிக்கலாம் 5 6. 12 பால்ல 5 6. இந்த சைட்ல இருந்து ஒரு 2 6 அடிச்சுட்டா விட அந்த சைட்ல இருந்து ஒரு 3 6 அப்படின்னு யோசிக்கிறீங்க. அந்த பக்கமே 5, அந்த பக்கமே 5 6. ஓகே, அவ்வளோதான். 12 பால் 31 ரன். இந்த சைட்ல இருந்து ஒரு 11 ரன், அந்த சைட்ல இருந்து ஒரு 20 ரன், இல்லைன்னா இந்த சைட்ல இருந்து ஒரு 16, அந்த சைட்ல ஒரு 15. அந்த மாதிரி பிளான் பண்ணி அடிக்கணும். இந்த ஒரு முக்கியமான ஓவர் ஸ்ட்ரைக்ல கார்த்திக் 12 பாலுக்கு 31 ரன்னு. ஒரு பவர் ஹிட்டர் கார்த்தி இருக்காரு களத்துல. வைட் 12 பாலுக்கு 30. மேட்சுக்கு உயிர் இருக்குங்க. உயிர் இருக்கு. லாஸ்ட் வரைக்கும் ஆனா நான் சொல்றேன், க்ளோஸ் மேட்சா ஆகும் இது. இந்த மேட்ச் வந்து கிளீனா தோக்க மாட்டாங்க. க்ளோஸ் மேட்ச், க்ளோஸா போகும். க்ளோஸ் மேட்ச் 2 டீமுக்கும் க்ளோஸா போகும். இந்த 2 ஓவரை யாரும் இம்பாக்ட் பண்றாங்களோ அவங்க தான் வின். மறுபடியும் ஒரு வைட். உபரிகள் உங்கள் வைட். நீங்க கவலையே பாருங்க, 29 வைடு தான். ஒரு ப்ரெஷரான ஒரு ஓவரை போட்டு இருக்காரு அஜித். இது 29 வைடு போட்டாதுங்க. 12 பாலுக்கு 29. 2 ரன் மைனஸ் ஆயிருக்கு இந்த ஓவரில். இது வரைக்கும் எத்தனை ரன் மைனஸ் ஆகுமோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 29 ரன் ஆகும். இந்த அடிக்கு அது 6. இதுக்கு தான் வெயிட்டிங். நாங்க பாருங்க, உயிர் வருதுங்க, உள்ள ஓடுறாருங்க. தெரியலங்க. 23 தாங்க. கொஞ்சம் வெளியே நிக்கலாம். டக்குன்னு போயிட்டு நான் ஸ்ட்ரைக்கருக்கு நீ பைஸ் ஓடுவது போலயே. இது சச்சின் காலை கொஞ்சம் கட்டி போடுங்க. ஆமா, சச்சின் காலை கொஞ்சம் கட்டுங்க, கம்பியில கட்டுங்க. கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கார்த்தி ஸ்ட்ரைக்ல நல்ல ஒரு பாலுங்க, நல்ல ஒரு ஃபிளிக்கு. கோபால் 1 ஹேண்ட்ல புடிச்சு தூ அடிச்சாருங்க. சரியான ஒரு கோபால் 2 ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அவர் 1-2 அவரை இப்படிதான் அவங்களோட பேட்டிங் கோச் பார்த்து இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு குட்டியா இருந்து நல்லா அவரே அடிப்பாருங்க. அவரு அடிப்பாரு, வீசுவாரு. கரெக்டா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சிருக்காரு இங்க இருந்து. ஹிட்டர், பவர் ஹிட்டர் அவரும். அடிச்சாரு கையில போய் ஸ்ட்ரைட்டா மிஸ்ஃபீல்டு. அங்க மிஸ்ஃபீல்ட் ஆகல. வந்து தொப்பி போட்டவங்களாம் பாருங்க, தொப்பி போட்டவங்க பால் விட்டுறாங்க. அந்த தொப்பி கொஞ்சம் மறைக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பெரிய வருது போல. இந்த வெள்ளை தொப்பி ஒருத்தர், அந்த காபி தொப்பி ஒருத்தர். முக்கியமான ஒரு மிஸ்ஃபீல்டு இது ஸ்ட்ரைக்ல. இப்ப யார் வந்திருக்கா? கார்த்திக். அதிரடி மன்னன் காத்து எதிர்காத்து கார்த்திக். அவரு சச்சின் காலை கொஞ்சம் கட்டி போடுங்க. மூணு பால், ஒரு முக்கியமான ஒரு 3 பால். ஐயோ, ஃபுல் டாஸ் பால். ஆனா அது கனெக்ட் பண்ண முடியல கார்த்தியால. நல்லா போட்டாரு லோ ஃபுல் டாஸ். அவரு லோ ஃபுல் டாஸ் உள்ள ஓடுறாருங்க. 23 தாங்க. 2 பால்ல ஒரு சிக்ஸர் பாலுக்கு 2 6 அடிப்பாங்களா? ஐயோ, நல்ல ஒரு வீச்சு. நெக்ஸ்ட் 2 ரன் கம்பல்சரி ஓடுவாங்க 2 பேரும்.
ஆனா கோபாலுங்க கோபால் அங்க பேக்க விட்டுறாங்க. கோபால ஆஹா திருப்புறாங்க பால கஷ்டப்பட்டு அடிச்சாருங்க அங்க லாங் ஃபீல்டு. ஆனா 2 ரன்னா மாத்திட்டாங்க. கோபால்ரா இவங்க பால் போடுறாங்க 19 ரன்கள் 7 பாலுக்கு. இந்த பால் ஒரு முக்கியமான ஒரு பால். இந்த பால் எண்ணில இருந்து நீங்க அடிச்சிடலாங்க 20 ரன். அந்த இருந்து 10 ரன் வர்றது கஷ்டம். ஆனா இந்த பால் மேட்ச் பால், இந்த பால் ஒரு மேட்ச் பால், க்ரூஷியல் பால். அஜித் கிட்ட இருந்து அஜித் கார்த்திக் ப்ரெஷர்ல பால் எல்லாம் கீழே போடுறாருங்க. இதே ஓவரை இம்பாக்ட் பண்ணாங்க SRH. ஆறுங்க சச்சின் வாங்க பேட் அது மாத்த போறியா? 11 ரன்கள் தேவை 6 பாலுக்கு. சச்சின் அது கோபால் கேட்ச் போடுறாங்க. போறா இதே சச்சின் ஜிடி டீம்ல இருந்தா இன்னும் ஊரை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அது அவங்க டீம். இது 4-ஆ 6-ஆ? 4-ஆ? இருங்க அம்பையர் பார்க்க போயிருக்காங்க. தீனா இந்த KKR டீம் 6-ஆ 4-ஆ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். KKR டீம் கார்த்தி ஆட்டோ டிரைவரானா அது 6-ஆ 4-ஆ? கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும். ஆட்டோ டிரைவரானா அந்த சைட்ல உட்காந்து இருக்காரு. அவருக்கு எப்படியா தெரியும். ஆகாஷ் KKR டீம் கொஞ்சம் சொல்லுங்க. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. 6-ஆ 4-ஆ? KKR அந்த ஃபீல்டு தெரியும். கோபால் போய் சொல்ல மாட்டாருங்க. கோபால் வந்து முன்னாடி இருந்து ஒன்று பால் பின்னாடி 1 பவுன்ஸ்ல போயிருக்குன்னு சொல்றாரு. அம்பையர் போய் செக் பண்ணி இப்ப சொல்லுங்க. KKR டீம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். முக்கியமான ஒரு டிசிஷன் இது. 2 ரன், இந்த 2 ரன் மேட்ச் மாத்தோம். 6னா 13, 6 இல்லைன்னா 4னா 15. டார்கெட் சேஞ்ச் ஆகும். நீங்க எதுவும் பேசிக்காதீங்க. அம்பையர் பார்த்து சொல்லுவாங்க 6-ஆ 4-ஆன்னு சொல்லிட்டு. ஸ்க்ரீன்ல பார்க்கணுமா? ஸ்க்ரீன்ல லைன்லாம் தெரியாதுங்க. அவ்வளோ ஜோரா சொல்லுவாருங்க. பார்த்து போயிட்டு வராங்க பார்க்கறதுக்கு. கையெடுத்து கும்பிடுறாரு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு. என்ன விட்டுருங்க. இதே மாதிரி தான் எங்கள் அண்ணனையும் எது சொல்ல வச்சுங்க டவுன் லைன்ல. அந்த பாலோட படம் தெரியுமான்னு செக் பண்றாங்க. இப்போ டைனோசர் முட்டை மாதிரி தேர்ந்தெடுக்காங்க. எங்க பால் எங்க கூப்பிச்சு அப்படின்ட்டு. ரொம்ப தேவை 6 பாலுக்கு. சச்சின் டேனி டிசிஷன்.
டிசிஷன் 6. டேனி 6ஆ? ஓகே 6 6. அது கேட்ச் இந்த கோபால் கேட்ச் விட்டார். கொஞ்சம் லைன்ல இருந்து அது கேட்ச் ஆயிருக்கும். ஆனா அத முன்னாடி ஓடி வந்து 6 மாத்தி ஒரு கேட்ச் விட்டாருங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு இப்போ உயிர் வந்துருக்குங்க. 12 பாலுக்கு 13. இப்போ ஸ்ட்ரைக்கில் யாருன்னா நம்ம அதான் 6 பாலுக்கு 13. 12 பாலுக்கு 13னா ஒரே குதிரை அந்த குஜால் தான். இப்போ 6 பாலுக்கு 13 ரன்கள் தேவை. ஸ்ட்ரைக்கில் யார் வந்திருக்காருன்னா நம்ம குட்டி வந்திருக்காரு. தீனா அவர் கேட்ச் பிடிச்சிருக்கலாமா? குட்டி நீங்களா? ஈஸி கேட்சா? உங்க கருத்தை சொல்லுங்க வாங்க. கோபால் யார் கேட்ச் விட்டுங்க கோபால். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு த்ரோ அடித்தாரு. அந்த த்ரோவை பிடிச்சிங்கன்னா ஒரு ரன்னு ஸ்ட்ரைக் வாங்கப்பா. அதுதான் நீங்க பண்ற ஒரு சின்ன ஆபத்து. 3 minutes more. 2 minutes more. 1 minute more. 1 minute more. டைம் இருக்குண்ணா, உண்மையிலே இருக்கு. 6 பாலுக்கு 13. ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் சரத் வந்திருக்காரு. அவங்களோட பிளான் என்னன்னா ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள், அடுத்த 5 பால்ல கார்த்தி ஸ்ட்ரைக் வச்சாருன்னா 2 6. அவ்வளோதான். இதுதான் அவங்களோட பிளானாக இருக்கும். பிளான் பண்ணிடலாம், ஆனால் அதை எக்ஸிக்யூட் 6 பால்ல 13. இவரும் அடிப்பாருங்க, பவர் ஹிட்டர் இவரு. ஒத்த கையிலேயே அடிப்பார் 6. ஒரு சிங்கிள். இதுதான் பிளான். இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாருங்க குட்டி. செகண்ட் பிளான் 5 பால் 2 6 சிங்கிள். இந்த பிளான் 3 4 அப்படி இல்லைன்னா 3 இல்லைன்னா ஒரு ஹேட்ரிக் 4 அந்த மாதிரி அப்படி கூட இருக்கும். 2 டாட் விட்டு நான் ஹேட்ரிக் 4 அடிப்பேன். ஆனால் இது வெறும் வந்து காரணம் வந்து அவங்க ஃபீல்டிங் தாங்க. கையில் வந்த பால் நியூசிலால 1 ரன் 3 ரன் 1 ரன் 7 பாலுக்கு 12. உயிர் இருக்குங்க, மேட்ச்ல உயிர் இருக்குங்க. சிறப்பான ஒரு பால் சரத்துக்கிட்ட இருந்து 4 பாலுக்கு ப்ரெஷர் போடுறாங்க. மணியோட ஸ்டைல சொன்னா 4 பால் 2 ஷாட். அவ்வளவுதான். 4 பால் 2 எக்ஸ்ட்ரா போடும். 4 பால் 2 ஷாட் ஆடிட்டு வந்துட்டே இருக்கலாம். டாட் விட்டா பிரச்சனையே இல்லை. 4 பால் 2 ஷாட். மணியோட மந்திரம் அது. குரூஷியல் பாலுங்க அது. அழகா போட்டாங்க. சுத்தி இருந்தா ஒரு சான்ஸ் இருந்திருக்கு. ஆனா ஒரு ஸ்டக் ஆயிட்டாருங்க. நிறுத்திட்டாரு. பிரசாந்தா யாரு அடுத்த ஆட்டக்காரர்? பிரசாந்த். சிரன் நேத்து இந்த 2 மேட்ச் போர் இல்ல. இன்னைக்கு இருக்குங்க வாய்ப்பு. நேற்று ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அவங்க இதே மாதிரி தான் ஒரு 9 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும் இருந்தது. ஆனா 10 விக்கெட்டோட அவங்க இன்னிங்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு மேட்ச்ல உயிர் இருக்கா? 3 பாலுக்கு 2 ஸ்பெஷல் ஷாட்னா அது நவுந்து பின்னாடி அடிக்கிறது. இங்க அந்த ஷாட்டு ஆனா ரொம்ப கஷ்டங்க. ஸ்ட்ரைட்ல அடிச்சுட்டு இருக்கு. எனக்கு தெரியும். இப்ப வந்து அடிச்சா ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லங்க, குட்டி அவர்கள் வந்து நிக்க வச்சு ஓடி. ஆமா, அவரு வேணா 2 6 அடிக்க வாய்ப்பு இருக்கு. ரிவர்ஸ்ல அடிச்சாரா இல்ல நிக்க வச்சு ஓடுறாங்களா இல்ல ஓடிட்டாங்க. ரன் அவுட்டா? சிரன் தனது விக்கெட் விழுந்து வெளியேறாரு. நான் சைக்கிள் யாரு? பிரசாந்த். அடிச்சாரா இல்ல நிக்க வச்சு ஓடுறாங்களா? 6 பாலுக்கு 13 இருந்தது. ஆனா 4 பால்ல ஒரு ரன் தான் போட்டிருக்காரு சரத். இந்த 12 ரன் எப்படின்னா அந்த வீணா வச்ச 2 6 தான். என்னச்சு
12 ரன் யார் வந்தது? இந்த 12 ரன்னுக்கான காரணம் யாரு? லாஸ்ட் ஓவர்ல தீனா அடிச்ச 15 ரன் கைத்துட்டு அவர் அடிச்ச அந்த குரூஷியல் 15 பாருங்க. அவ்வளவு யூடியூப்ல பாக்குறாங்க, உங்க வேர்ல்ட் கப் தான் பாக்குறாங்க. தீனா கைத்துறாங்க ஒரு 15 ரன் தான் நிக்குது லாஸ்ட்ல. ஜிடிக்கு வாழ்த்துக்கங்க. மேட்ச் அழகாங்க ஈட்டு போனது ஈட்டு பிடிச்சாங்க. அதாங்க ஜிடி பாலோட இந்த மேட்ச் முடியுது. கோபால் பதிவு செய்யறாங்க. கோபால் கேட்ச் விட்டாருங்க. ஏய் அந்த மேட்ச பேசுற வாங்கப்பா. அது இவ்வளவு பண்ணுவீங்க மும்பை. மும்பை உள்ள வந்துருங்க. இப்ப அடல் போட்டுறீங்க. எப்பயோ ஒரு சொன்ன கேஷ் வின் பண்ணி 1 மணி நேரம் ஆகுது, அப்பெல்லாம் பேசல, இப்போ நின்னு பேசினீங்க. யாரு பேட்டிங் டீம் யாரு? பரத். ஜிடியோட பிளேயர் பரத் அப்படியே இங்க